ஒரு விசேஷத்தை பாடலை இப்பொழுது நம்ம பாட கேட்க போகிறோம். அந்த பாடலை பாடுகிற வேளையில் உற்சாகமாக ஆண்டோடைய சமூகத்தில் நம்முடைய பலிகளை செலுத்துவோம், காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் நாம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நமத்திற்கு சகோதரர் மேரி அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். அப்பொழுது தேவனுடைய நாமத்திற்கென்று நாம் காணிக்கையை சேகரிப்போம். பிரைஸ் தி லார்ட். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். படைத்தப்பட்ட காணிக்கைக்காகவும் தசம்பகத்துக்காகவும் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, படைத்த காணிக்கை கர்த்தர் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தாவீது சொல்கிறது போல் நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்று உமக்கே தருகிறோம் என்று. அப்பா, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வதித்து நீரே எங்களுடைய பங்கு என்று நாங்கள் நம்பி, நீர் யெகோவா ஈரேவாக இருந்து எல்லா தேவைகளையும் சந்திக்கிற ஆதாரம் நீர்தான் என்று நாங்கள் நம்பி, அப்பா, எங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறோம். காணிக்கை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இது நிமித்தமாக உங்களுடைய ராஜ்யம் கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. கொடுத்த ஒவ்வொரு களங்களையும் நீர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும்படியாக மீட்புற இரட்சகருமாகிய இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லாமா அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க உற்சாகமாக இருக்கீங்க? அப்படி வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை அது என்ன செய்யுமா? காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும், பெண்மான என்ன செய்யுமா? என்ன பண்ணும் என்று. அவருடைய வார்த்தை தர்சீஸ்லேருந்து புறப்படுகிற கப்பலை என்ன செய்யுமா? அசைக்குமா? such a powerful word. ஆமே. கர்த்தர் வார்த்தையாலே சகலத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். வார்த்தையில் அவ்வளவு வல்லமையாக இருக்கிறது. ஆமென். ஆதியிலே கர்த்தர் தேவன் வார்த்தையாக இருந்தார். இந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, இந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாம்சமாகி தேவனுடைய வெளிப்பாடாக நம்ம மத்தியிலே இறங்கி வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பேற்பட்டதான கனமான வார்த்தைகளை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய ஸ்தாபனத்தில் போர்டு மெம்பராக இருக்கிற பாஸ்டர் அருள் பிரகாசம் அவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். நம்ம எல்லாரும் நல்ல உற்சாகத்தோட கரங்களை தட்டி அவரை வரவேற்கலாமா? லெட்ஸ் ஆல் கிரீட் ஹிம் வித் a great applause. ஆமென். நன்றி நன்றி நன்றி. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
உங்கள் யாவரையும் நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி இந்த வெற்றியுள்ள இயேசு சபைக்கு வரவேற்கிறேன். சரி, நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக செல்வோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லமையுள்ள தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தைப்படி நாங்கள் கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாகவும் 100 மடங்கு கனி கொடுக்கிறவர்களாகவும் எங்களை வழி நடத்துகிறதற்காக பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து வழி நடத்துகிறதற்காக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமா எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். சரி, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் விசுவாசத்தில் நாம் எப்படி வளர வேண்டும் என்று சொல்லி தலைப்பில் தான் நான் இன்றைக்கு செய்தியை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். விசுவாசம் என்று சொன்னோடனே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய வசனம் என்னது? எபிரேயர் 11வது அதிகாரம் முதல் வாசிக்கலாம். எபிரேயர் 11 முதல். ஸோ விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நாம் எதை நம்புகிறோமோ அதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஸோ நம்பப்படுகிறவைகளின் உறுதியாக நாம் இருக்கும்போது காணப்படாதவைகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் இந்த வசனம் சொல்கிறது. ஸோ எத்தனை பேருக்கு பெர்னார்ட் பிளெஸ்ஸிங் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் தெரியும்? பெர்னார்ட் பிளெஸ்ஸிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் சவுத் ஆஃப்ரிக்கா தேசத்தில் ஊழியத்தை செய்கிற ஒரு தெய்வ மனுஷன். ஸோ இங்கே சென்னையில் வந்து சில சாட்சிகளை சொல்லியிருக்கார். அவர் இங்கே நிறைய தடவை வந்துட்டு போயிருக்கார். ஸோ அவருடைய சாட்சியை நான் யூடியூப்பில் பார்த்தேன். இது நான் பார்த்தது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்பாக. ஸோ அப்போது அந்த சாட்சியில் அவர் சொன்ன காரியம், அதாவது அவர் முழு சாட்சியும் சொல்லலை, ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த செய்திக்குள்ளாக செல்வோம். ஸோ அவர் மிகுந்த ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருந்து தான் அவர் கர்த்தருக்குள்ளே வந்தார். அவருக்கு வந்து 8ஆவதாக பிறந்த பையன் நினைக்கிறேன். அவருக்கு கூட பிறந்தவங்க எல்லாரும் மரித்து போயிட்டாங்க. இவர் மட்டும்தான் உயிரோடு இருந்தார். ஸோ கர்த்தர் இவரை தான் ஊழியத்துக்கு என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் இவரை கொண்டு அநேகர் இவர் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் வைத்திருந்த திட்டம் அவர் மூலமாக நிறைவேறினது. ஸோ அந்த காரியங்கள் அவர் அப்படியாக அந்த ரட்சிப்புக்குள்ளாக வரக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு வந்து ரொம்ப ஏழ்மையான நிலைமை. ரோட்டில் பிளாட்ஃபார்மில் தான் படுத்து தூங்குவாராம் சின்ன வயசில் இருக்கும்போது. ஸோ அப்படி தூங்குகிற காலத்தில் மழை வந்துச்சுன்னா ரொம்ப தொல்லை. என்ன, பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கினா மழை வந்தால் நனைஞ்சிருவாங்க, தூங்க முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம அட்டைப்பெட்டியெல்லாம் இருக்குது, நம்ம காட்டன் பாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து தண்ணியில் ஆனால் ஊறிடும் அப்படியே. ஸோ அந்த நார்மல் காலங்களில் அந்த அட்டை பெட்டிக்குள்ளே தான் படுத்து தூங்குவாராம். ஆனால் மழை காலம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த அட்டை தண்ணியில் அப்படியே ஊறிடுச்சுன்னா அது தூங்க முடியாது, அப்படியே உட்காந்துருப்பாராம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து வளர்ந்து கர்த்தர் அவரை பைபிள் காலேஜில் படிக்க வச்சு அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்தார். இன்றைக்கு அவர் நான் இந்த சாட்சியை கேட்கும்போது அவர் சொன்ன காரியம், ஒரு வருஷத்தில் 40 தேசத்துக்கு கொண்டு போவாராம் கர்த்தர். ஒரு வருஷத்தில் எத்தனை தேசம், எத்தனை ஊர் இல்லை, தேசம், வேறு நாடுகள், 40 தேசத்துக்கு கொண்டு போவாராம். ஸோ ஒரு வருஷத்துக்கு. இது நான் சொன்னது 10 வருஷத்துக்கு முன்பாக. இப்போ அவருடைய நிலைமை எப்படின்னு தெரியல. ஸோ அப்போது 40 தேசத்துக்கு போய் ஊழியத்தை செய்து விட்டு வருவார். அவர் அந்த சவுத் ஆஃப்ரிக்கா தேசத்தில் இவர் என்ன சின்ன பிள்ளையில் படிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். அதனால் அப்போது 7000 பிள்ளைகளை படிப்பதற்கு உதவி செய்து கொண்டிருந்திருக்கார். ஸோ கர்த்தர் ஒருவரை தெரிந்து கொண்டால் அவங்க விசுவாசத்தை கர்த்தர் மேலே வைக்கும்போது கர்த்தர் அவர்களை எந்த அளவுக்கு உயர்த்துவார் என்பது இவர் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு அந்த விசுவாசத்தை நம்ம வளர்கிறதுல நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி வளர வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம்.
ஸோ முதல் காரியம் நாம் விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டியது, முதலாவது நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டதை மறக்க வேண்டும். யூ ஹேவ் டு அன்லேர்ன் த லேர்ன்டு. இங்கிலீஷில் சொன்னால் அன்லேர்ன் த லேர்ன்டு. நீங்கள் எதை கற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அதை முதல்ல மறக்க வேண்டும். ஸோ முதல்ல என்ன, நாம் எப்போவுமே நாம் அனுபவத்தை, இல்லை நான் ஏற்கனவே எனக்கு இது தான் நடந்துச்சு, இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நாம் பிடித்து கொண்டு அதன்படி நாம் நடப்போம். அதனால் நாம் கேட்கறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு விஷயத்தை நாமவே கற்பனை பண்ணி வைத்து கொண்டு அதை நாம் பின்பற்றி கொண்டிருப்போம். ஸோ அது தேவனுடைய திட்டத்தின்படி, தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்துக்கு ஏற்றபடியான அவர் என்ன நினைக்கிறாரோ, நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் இந்த வேதத்தில் சொல்லியிருக்காரோ அதன்படி இல்லைன்னா நம்ம கேட்கக்கூடிய காரியங்கள் நடக்காது. ஸோ விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு அது ஒரு தடையாக இருக்கும். ஸோ ஆபிரகாமை எடுத்துக்கொண்டோன்னா, ஆபிரகாம் 75வது வயசில் அவனுக்கு வாக்கு பண்ணார். கர்த்தர் என்ன சொன்னார்? அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன், குமாரனை கொடுப்பேன். அவன் ஆபிரகாமும் சாராலும் மலடியாக இருக்கிறார்கள். ஸோ அப்போது 75வது வயசில் தேவன் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையின் மணலின் தூளை போலவும் பெருக பண்ணுவேன்னு ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 12 வாசிச்சோன்னா. ஸோ அந்த காரியம் நடக்கிறது, அது அவருக்கு வாக்கு கொடுத்தது 75வது வயதில். ஆனால் அது நிறைவேறது எந்த வயசில் நிறைவேறுச்சு? 100வது வயசில் தான் நிறைவேறுச்சு. அப்போ அந்த 25 வருஷம் ஏன் தாமதம் ஆனது? எதனால் அந்த 25 வருஷம் அவங்க காத்திருக்க வேண்டி இருந்துச்சு? விசுவாசத்தின் தகப்பன் யார்? ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தில் அவன் வளர்றதுக்கான அந்த காலகட்டம் தான் அந்த 25 வருஷம். அவன் முதல்ல எங்கே இருந்தான்? அந்த 75 வயது வரைக்கும் அவன் எங்கே இருந்தான்? கல்தேயர் என்ற ஊரில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? அவங்க அப்பாவுடைய வேலையெல்லாம் என்னது? விக்கிரகங்களை செய்து விற்கிறது தான் அவங்க வேலை. ஸோ அந்த விக்கிரக தோட்டத்தில், விக்கிரக ஆராதனையில் 75 வருடம் அவன் அந்த ஊரில் வாழ்ந்தான்னா, ஸோ அந்த கலாச்சாரம், அந்த பாரம்பரியம், அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்குள்ளே அப்படியே ஊறி இருந்திருக்கும். ஸோ அதையெல்லாம் அவன் மறக்கணும். அதெல்லாம் மறந்துட்டு தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்குள்ளே அவன் வரணும். அதுக்கப்புறம்தான் அவனுக்கு தேவன் சொல்லி கொடுக்குற காரியங்களை அவன் கற்றுக்கொண்டு அவனுடைய பிள்ளைகளுக்கு, அவனுடைய பேர பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் அவன் போய் சொல்லித்தர முடியும். ஸோ தேவன் என்ன சொல்லித்தராரோ அதை தான் அவன் பிள்ளைகளுக்கும் அவனுடைய சந்ததியினருக்கும், இஸ்ரவேல் ஜனம் என்ன, இயேசு கிறிஸ்து அவனுடைய சந்ததியில் தான் வரார். எல்லாரும் அவனுடைய சந்ததியில் வரும்போது முதலாவது அவன் விசுவாசத்தில், தேவன் மேலே உள்ள விசுவாசத்தில் வளர்ந்திருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் அவருடைய தேவனுடைய வார்த்தைகள், கட்டளைகள், நியமங்கள், நிறைய காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த காரியங்களை எல்லாம் அவன் முதல்ல செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அதன் பிறகு அவனுடைய பிள்ளைகளுக்கு, அவனுடைய சந்ததிக்கு அவன் சொல்லித்தர முடியும். அதை தான் இன்றைக்கும் நாம் இந்த வேதத்தில் வாசித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இல்லாட்டி என்ன ஆகும்? குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்களே, ஒரே இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த குண்டு சட்டி தெரியுங்களா? அதில் குதிரை ஓட்டினா அந்த சட்டிலே தான் சுற்றி வருமா. ஸோ அப்படி தான் நாம் ஒரே இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ தேவன் வைத்திருக்கிற திட்டம், தேவன் வைத்திருக்கிற அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம், திட்டம்லாம் நிறைவேறணும்னா அவர் எப்படி நம்மை விசுவாசிக்க சொல்கிறாரோ அப்படியாக நாம் செய்யும்போது தான் தேவனுடைய திட்டம், சித்தம், அவருடைய திட்டத்துக்குள்ளே நாம் செல்ல முடியும். ஸோ முதல்ல நாம் தேவன் எப்படி நம்மை விசுவாசிக்க சொல்கிறாரோ அப்படி விசுவாசிப்பதற்கு முதலாவது நாம் கற்றுக்கொண்டதை மறக்கணும். ஸோ விசுவாசம் என்பது நம்முடைய அனுபவத்தினால் கண்டிப்பாக வராது. தாவீது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தாவீது கோலியாத்தை அடித்து கொன்றார் என்று சொல்லி பார்ப்போம்.
ஸோ அவன் கோலியாத்தை அடித்து கொள்றதுக்கு முன்பாக அவன் எத்தனை சண்டை போயிருக்கான், எத்தனை சண்டைக்கு போயிருக்கான், எத்தனை இடத்துல போய் ஜெயிச்சிருக்கான். அதுக்கு முன்பாக ஏதாவது சண்டை போட்டிருக்கானா, எதுலையாவது ஜெயிச்சிருக்கானா சண்டை போட்டு? ஒரு 2 காரியத்தை மட்டும் வாசிப்போம். 1 சாமுவேல் 17:34 அவன் சில காரியத்தோட சண்டை போட்டேன்னு சொல்லுவான். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34. சரி, இங்கே யாரை கொன்று போட்டான்? ஒரு முறை ஒரு சிங்கம், ஒரு முறை கரடி. ஸோ இது ரெண்டையும் அவன் எப்படி அடித்தான்? தாடியை பிடிச்சி கையால் அடித்தானா, இல்லை கட்டையில் அடித்தானா, கல்லில் அடித்தானா எல்லாம் சொல்லப்படலை. ஸோ எதுலேயோ அடித்து 2 சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட்டிருக்கான். ஸோ அந்த அனுபவத்தில் அவன் இந்த கோலியாத்தை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறானா? அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறானா? எதை வைத்து சொல்கிறான்? 37 வாசிப்போம். ஆமென். ஸோ யார் இருந்தது? கர்த்தர் என்னோட கூட இருந்தார். அந்த சிங்கத்துக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் என்னோடு இருந்தார். ஸோ அந்த கர்த்தரை நம்பி இந்த கோலியாத்தை நான் ஜெயிப்பேன் என்று சொல்கிறான். ஸோ சவுல் போ, கர்த்தர் உன்னோட இருப்பார் என்று சொல்லி அவனை போய் கோலியாத்தோட சண்டை போட வைத்தார். ஸோ கோலியாத்தை சண்டை போட்டு தாவீது ஜெயித்தான். ஸோ இதில் அவன் முன்னாடி நடந்த அனுபவத்தை வைத்து நான் சிங்கத்தை இப்படி கொன்னேன், கரடியை இப்படி கொன்னேன் அப்படின்னு சொல்லி அதை வைத்து அவன் போய் இந்த கோலியாத்தை ஜெயிச்சிருந்தான்னா ஜெயிச்சிருக்க முடியுமா? கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியாது. ஸோ யாரை நம்பி போனால்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தரை நம்பி இந்த கோலியாத்தை நான் எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லி. ஏன்னா அவன் இஸ்ரவேல், அங்கே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பெரிய படை, அந்த அவ்வளோ பெரிய படையையும் பார்த்து அந்த கோலியாத் என்ற ஒரு பெலிஸ்தன் தினமும் 40 நாள் தினமும் அவங்கள நிந்தித்து கொண்டே இருந்தானாம். உங்கள் கடவுள் யார், உங்கள் கடவுள் பெரிய இவரா, அப்படி இப்படின்லாம் சொல்லி என்னென்னோ சொல்லி திட்டியிருக்கலாம், எதாவது பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஒவ்வொரு நாளும் அந்த அவ்வளோ பெரிய கூட்டமும் இந்த ஒரு கோலியாத்துக்கு பயந்து நின்று கொண்டே இருந்திருக்கு, அவ்வளோ பேரும். ஸோ தாவீது அந்த ஒரு மனுஷன் அந்த கோலியாத்துக்கு எதிராக போய் நின்று, எதனால் போய் நின்னா? கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோட, அந்த தைரியத்தோட போய் நின்று ஜெயித்து காண்பித்தான். ஸோ தேவன் எப்படி விசுவாசிக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது தான் அவர் நம்மோடு இருந்து ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். ஸோ இந்த காரியங்கள் நாம் விசுவாசத்தில் வளர்கிறதுக்கான தடைகள் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ யார் மேலே நம்ம விசுவாசத்தை வைக்க வேண்டும்? கர்த்தர் மேலே வைக்க வேண்டும். ஒருத்தர் பழைய ஏற்பாட்டில் தான் சிம்சோன் என்ற ஒரு மனுஷன் இருந்தால், அவனே உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஆழமாக அவரை பற்றி பார்க்க தேவையில்லை. ஆனால் அவர் செய்த காரியம் என்ன, எதனால் அவருக்கு விசுவாசம் இல்லாமல் அவருடைய கண் பிடுங்கப்பட்டு மாவாட்டுற நிலைமைக்கு கொண்டு போனான். அவன் ஒரு ஆட்டோடைய எலும்பு, தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொன்று போட்டான். ஒரே ஒரு எலும்பை வச்சு 1000 பேரை கொண்டிருக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட தேவனோடு கூட இருந்தவன், கர்த்தர் அவனோடு இருந்து அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்த அந்த சிம்சோன் என்ன செய்தான்? அவனுடைய விசுவாசத்தை தவறான ஒரு இடத்துல வைத்திருந்தான். எதில் வைத்திருந்தான்? நியாயாதிபதிகள் 16:18 வாசிப்போம். நியாயாதிபதிகள் 16:18.
தொடர்ந்து வாசி. ஸோ போதும். ஸோ இங்கே பார்க்குறோம், அந்த சிம்சோன் தன்னுடைய இருதயத்தில் உள்ளதை எல்லாம் அந்த தெலீலாள் இடத்துல சொல்லுகிறான். அவன் என்ன சொல்கிறான்? என்னுடைய தலையில் உள்ள மயிரை சிரைத்து விட்டால் என்னுடைய பலம் போயிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த தலை மயிரில் தான் அவனுக்கு பலன் இருந்துச்சா? அதை சிரைச்சிட்டா அவனுடைய பலம் போயிடுமா? எங்கே இருந்துச்சு அவனுடைய பலம்? அவன் நினச்சிக்கிட்டு இருந்தது அவனுடைய தலைமயிரில் சிரைச்சிட்டா அவனுடைய பலம் போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருந்தான். ஸோ தொடர்ந்து வாசிப்போம். 20வது வசனம். ஸோ யார் அவனை விட்டு விலகினது? கர்த்தர் அவனை விட்டு விலகினார். ஸோ கர்த்தர் அவனிடத்தில் அவ்வளோ காலம் இருந்தார். ஸோ அவர் அவனை விட்டு விலகினதுனால அவனுடைய பலம் போயிடுச்சு. ஸோ அவன் நினச்சிட்டு இருந்தான் அவனுடைய தலை மயிரில் தான் பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதை நினச்சி அவனுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் அவங்க சிரைச்சதுக்கப்புறம் அவனுக்கு பலம் போயிடுச்சுன்னு சொல்லி அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஸோ அவனுடைய பலம் கர்த்தர் இடத்துலேருந்து தான் வந்திருக்கிறது. கர்த்தர் தான் அவனுக்கு பலனாக இருக்கிறார். ஸோ அப்படி அந்த அதிகாரம், அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இல்லாமல் போய்விட்டது. ஸோ நாமும் அப்படி தான் நம்முடைய படிப்பு மேலேயோ இல்லை நம்முடைய டேலண்ட்லேயோ இல்லை நம்முடைய சொத்துலேயோ அப்படிப்பட்ட நம்முடைய பிள்ளைகள்லையோ பெற்றோர்கள் மீதோ நாம் விசுவாசத்தை வைத்து கொண்டிருப்போம், நாம் நம்பிக்கொண்டிருப்போம். ஸோ இவங்க தான் நம்மளை காப்பாற்றுவாங்க, இவங்க தான் நமக்கு உதவி செய்வாங்க, இவங்க மூலமாக தான் நமக்கு உதவி வரும் அப்படின்னு சொல்லி நாம் தவறான இடத்துல நம்முடைய விசுவாசத்தை வைத்து கொண்டிருப்போம். இதெல்லாம் விசுவாசத்தில் வளருகிறதற்கான தடைகள். ஸோ யார் மேலே நாம் விசுவாசத்தை வைக்க வேண்டும்? நமக்காக தன்னுடைய குமாரனையே நமக்காக பலியாக செலுத்தி அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். ஸோ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைக்கும்போது தான் அவர் நாம் விசுவாசத்தில் வளருகிறதற்கான தடைகள் எல்லாம் நீங்கும். ஸோ நம்ம விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணுன்னா கர்த்தர் மேலே, இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். எபேசியர் 2:8 வாசிப்போம். விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு என்ன செய்யணும்? விசுவாசம் என்ற ஒன்று எதனால் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஸோ அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை யார் கொடுக்கறது? தேவன் நமக்கு கொடுக்கிறார். விசுவாசம் யார் வைக்க வேண்டும்? நாம தான் வைக்க வேண்டும். ஸோ கிருபையை அவர் கொடுத்துட்டார் நமக்காக. அவர் வந்து பூமியில் ரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்து நம்முடைய தண்டனைகள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஸோ அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது அவர் நமக்கு கிருபையை கொடுத்துட்டாரு. இப்போ நாம் அவர் மேலே விசுவாசத்தை வைக்க வேண்டும். ஸோ அவர் மேலே விசுவாசத்தை வைக்கும்போது தான் நாம் என்ன கேட்கிறோம், நாம் என்ன வேண்டுகிறோமோ அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 115:16 சொல்லுகிறது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். வாசிக்க வேண்டாம், இதுதான். ஸோ வானங்கள் எல்லாம் தேவனுடையது. வானங்கள் எல்லாம் தேவன் வைத்து கொண்டிருக்கிறார். அவர் அங்கே வாசம் பண்ணுகிறவராக இருந்தார். ஸோ மனுபுத்திரருக்கு பூமியை கொடுத்து விட்டிருக்கிறார். ஸோ இந்த இந்த பூமியில் நடக்கக்கூடிய காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு யார் தான்? நாம தான், நீங்களும் நானும் தான்.
இந்த பூமியில் நடக்கக்கூடிய காரியங்கள். ஏன்னா பூமியை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்துட்டார். ஆதாம் படைத்த உடனே தேவன் அவனிடத்துல என்ன சொல்கிறாரு? நீங்கள் பழுகி பெருகி, ஆதாமையும் ஏவாளையும் படைத்த உடனே அவங்களுக்கு பார்த்து சொல்கிறார், நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள், இவையில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆதாம் இடத்துல சொல்லி கொடுப்பார். ஸோ பூமியில் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக தான் ஆதாமை ஏவாளையும் படைத்து, அதுதான் அவருடைய திட்டம், அதுதான் அவருடைய என்ன சொல்கிறது, பர்ஃபெக்ட் வில்லுக்கு தமிழில் சரியான சித்தமாக பர்ஃபெக்ட் வில், பரிபூர்ணமான சித்தம். அவருடைய பூர்ணமான சித்தம் என்னது? நாம் இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டும், ஆண்டு கொள்ள வேண்டும் என்று தான் ஆதாம் இடத்துல தேவன் கொடுத்தார், ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பிறகு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசு இடத்துல விட்டு போட்டார்கள். அவன் தந்திரமாக பிசாசு எடுத்துக்கொண்டான். ஆனால் 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் சாத்தானை சிலுவையில் அவரோடு கூட அறைந்து அவனுடைய தோலை எல்லாம் உரிந்தார் என்று சொல்லி கொலோசையரில் வாசிக்கலாம். ஸோ அவனை சிலுவையிலிருந்து உரிந்ததுனால அவனிடத்திலிருந்து மறுபடியுமாக அந்த ஆளுகையை பெற்று நமக்கிட்ட கொடுத்து விட்டார். ஸோ இப்போ ஆளுகை யார் கையில் இருக்குது? நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குது. ஸோ நாம் அந்த அதிகாரத்தை உடையவர்களாக விசுவாசத்தோடு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ அப்படி நடக்கும்போது தான் நாம் தேவன் விரும்புகிற விசுவாசத்தில் நாம் வளர முடியும். இப்போது ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட ஒரு பைக்கு கடன் வாங்கிக்கிறீங்க. நீங்கள் கடன் வாங்கி வெளியில் போகிறீங்க பைக்கை எடுத்துக்கிட்டு. போயிட்டு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த பைக்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, அந்த பைக்குக்கு கொஞ்சம் சேதமாகி போச்சு. அப்போ அந்த பைக்கை யார் ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும்? நாம் தான். ஏன்னா நம்ம தான் வாங்கிட்டு போனோம். ஸோ நம்ம கொண்டு போய் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டோன்னா நாம் தான் ரிப்பேர் பண்ணி திருப்ப கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த பூமியை நம்ம கையில் கொடுத்துருக்காரு இயேசு கிறிஸ்து. ஸோ இங்கே பூமியில் என்ன நடந்தாலும் யார் பொறுப்பு? நீங்களும் நானும் தான் பொறுப்பு. ஸோ பூமியில் நடக்கக்கூடிய காரியங்கள் தேவன் அவருடைய திட்டத்தின்படி நடக்கும். ஆனால் மனுஷர்கள் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது தான் விசுவாசத்தில் நாம் வளர முடியும், அடுத்த லெவலுக்கு நாம் போக முடியும். ஸோ அந்த வளர்கிறதுக்கான காரியங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்பாக கோவிட்-19 வந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கோவிட்-19 வந்து பெரிய இந்த உலகமே லாக்டவுன் என்று சொல்லி அந்த புதிய வார்த்தையை அப்போ தான் நாம் கேள்விப்பட்டோம். நான் பிறந்ததுலேருந்து அப்போ தான் லாக்டவுன்ற வார்த்தையை கேள்விப்பட்டோம். ஃபுல்லாக உலகம் பூரா லாக்டவுன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நிறைய பேர் அந்த கோவிட்-19 நிறைய பாஸ்டர்ஸும் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் மரித்து போனார்கள். ஆனால் நான் முதல்ல அந்த கோவிட்-19 வந்து கொஞ்சம் காலகட்டத்திலலாம் நான் வந்து எப்படி அறிக்கை பண்ணி கொண்டிருந்தேன்னா, விசுவாசத்தில் அது வராது, நம்மக்கிட்ட வந்தாலே இயேசுவின் ரத்தம் இருக்குது, அது சுட்டெரிக்கப்பட்டுரும், அந்த கிருமி நம்மை தாக்காது அப்படின்னு சொல்லி நான் அறிக்கை பண்ணி கொண்டிருந்தேன். ஆனால் அது கொஞ்சம் காலம் ஆக ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 2020 21 கடைசி வரைக்கும் 22 கிட்ட வரைக்கும் இருந்தது. ஸோ அந்த கடைசி காலம் அப்போ வந்து நான் மலேசியாவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூருக்கு போகணும். சிங்கப்பூரில் வேலை மாறி போகிறேன். ஸோ 2021 அங்கே போனேன். ஸோ அந்த டைமில் போகிறப்பெல்லாம் வேக்சின் போட்டால் தான் போக முடியும். அதனால் வேக்சின் போட்டாச்சு. போட்டுட்டு இல்லை வேக்சின் போடல, அங்கே சிங்கப்பூரில் போய் தான் போட்டேன். ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா அதனால் வேக்சின் போட வேண்டிய சூழ்நிலைகள், இல்லைன்னா வெளியிலலாம் திரும்ப வந்துட்டு நான் என் ஃபேமிலி வந்து மலேசியாவில் இருந்தாங்க, நான் சிங்கப்பூர் போயிட்டேன். ஸோ சிங்கப்பூர்லேருந்து மறுபடியும் மலேசியாவுக்கு வரணுன்னாலாம் வேக்சின் போட்டால் தான் வர முடியும். அதனால் அங்கே சிங்கப்பூர் போனோன்னே வேக்சின் போட்டேன். ஸோ 2வது வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு கோவிட் வந்துச்சு. ஸோ அப்போ அந்த 2 வேக்சினுக்கு அப்புறம் வந்ததுனாலையா இல்லை கர்த்தருடைய கிருபையினால், ஏன்னா கர்த்தர் மேலே அந்த விசுவாசம் இருந்தது, எனக்கு வராது அப்படின்னு சொல்லி தான் நான் அறிக்கை பண்ணி கொண்டிருந்தேன். ஆனாலும் வந்துருச்சு. ஆனால் கர்த்தர் கிருபையாக எங்களை பாதுகாத்தார்.
எந்த பிரச்சனையும் இல்லாமல். நான் 2 வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் வந்ததுனாலையா இன்னும் தெரில. ஆனால் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்ததுனால, அதற்கு முன்பாகவே கர்த்தர்கிட்ட விசுவாச அறிக்கை பண்ணதுனால கர்த்தர் பாதுகாத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நாம் அப்படி கர்த்தர் மேலே, கர்த்தர் இருக்கும்போது, அவர் கூட இருக்கும்போது என்னை எதுவும் தாக்காது. எந்த கொள்ளை நோயாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய ஆக்சிடெண்ட் ஆனாலும் சரி, எந்த வெள்ளம் வந்தாலும் சரி, எப்படி புயல் அடித்தாலும் சரி, என்னை எதுவும் செய்யாது. ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளையாக என்னை மாற்றி இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது எந்த கொள்ளை நோயோ எந்த பேரிடரோ எது வந்தாலும் நம்மை பாதுகாக்கும். ஸோ அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஸோ விசுவாசத்தின் தந்தை யாரை சொன்னேன்? ஆபிரகாமை சொன்னேன். ஸோ அவர் எப்படி விசுவாசித்தார் என்றால், ரோமர் 4வது அதிகாரம் 18 வாசிப்போம். ரோமர் 4:18. பாஸ். ஆமென். ஸோ ஆபிரகாம் 75 வயசில் வாக்கு பண்ணார். அதுக்கப்புறம் மறுபடியும் 100வது வயசு, 99வது வயசில் வந்து மறுபடியும் தேவன் சொல்கிறார், அடுத்த வருஷத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி, உன்னுடைய சந்ததி ஈசாக்கின் மூலமாக வளரும் என்று சொல்கிறாரு. அவர் சொன்ன உடனே சொல்லும்போது அவனுக்கு எப்போ 99 வயசு தான், 100வது வயதில் தான் அவனுக்கு குழந்தை பிறக்கிறது. ஸோ அப்போது தேவன் மேலே சாராளுக்கும் 85-90 வயசுக்கிட்ட இருக்கும். ஸோ 2 பேருக்குமே கர்ப்பம் செத்து போனது. அப்போ அந்த சூழ்நிலைகளில் அவன் வந்து அவனுடைய சூழ்நிலையை பார்த்தானா, இல்லை தேவனுடைய வார்த்தையை பார்த்தானா? ஸோ தேவனுடைய வார்த்தை என்ன சொன்னது? உனக்கு அடுத்த வருஷத்தில் குழந்தை பிறக்கும், உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவனுக்கு வாக்கு பண்ணினார். அந்த 100 வயதிலையும் அவன் சந்தேகப்படாமல் தேவனை விசுவாசித்தான். ஸோ அதனால தான் அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதனால தான் அவன் நீதிமானாக மாறினான். ஸோ அவன் விசுவாசத்தில் வளர்ந்தான். வல்லவனானான்னு என்ன அர்த்தம்? வளர்ந்திருக்கிறான். அவன் அதே இடத்துல நிற்காதபடி அடுத்த இடங்களுக்கு போகணுன்னா விசுவாசத்தில் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ அப்படி தான் அவன் 75வது வயதில் வாக்கு பண்ணினதை 99ல் நிறைவேற்றும் போது அவன் விசுவாசத்திலே வல்லவனாக இருந்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் நீதிமானாக மாறினான். சாரால பார்த்தோன்னா என்ன நடக்கும்? சாரால் எபிரேயர் 11:11 வாசிப்போம். சாரால் என்ன செய்கிறாள்? விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஸோ அவளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நிறைவேற்றாதபடி பொய் சொல்லுகிற மனுஷன் கிடையாது. தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி நடக்கும். அவர் வாக்கு பண்ணிட்டார்னா அது நிறைவேறியே ஆகும். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை அதை நிறைவேற்றும் என்று சொல்லி சாராள் விசுவாசித்தாள். அவளும் சாராய் என்று அழைக்கப்பட்டவள் சாராள் என்று மாற்றினார் பேரை. அவளும் விசுவாசத்திலே வல்லவளாக இருந்தாள். ஸோ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள். தேவன் அவளுக்கு பிள்ளையை பெற்று தந்தார். 2 கொரிந்தியர் 1:20 வாசிச்சோன்னா,
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய வார்த்தை சொல்லிடுச்சுன்னா அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறிதான் ஆக வேண்டும். ஸோ தேவன் மேலே நாம் விசுவாசத்தை வைக்கும்போது இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும். அந்த விசுவாசத்தில் நாம் வளர்கிறவர்களாக இருப்போம். ஸோ முதல் காரியம் விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு என்ன சொன்னேன்? முதல்ல நாம் கற்றுக்கொண்டதை மறக்க வேணும். முதல்ல விசுவாசத்தில் வளர்கிறதுக்கான தடைகள் என்னது? நாம் கற்றுக்கொண்டதை மறக்க வேண்டும் முதலாவது. அடுத்தது, யார் மேலே நம்ம விசுவாசத்தை வைக்க வேண்டுமோ அவங்க மேலே நம்ம விசுவாசத்தை வைக்க வேண்டும். ஸோ தேவன் மேலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். இதெல்லாம் தடைகள். அதுக்கப்புறம் விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு யார் மாதிரி? ஆபிரகாம் தான் நமக்கு உதாரணமாக விசுவாசத்தின் தந்தையாக இருக்கிறார். அவர் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். அவரை போல இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் விசுவாசத்தை வைக்க வேண்டும். ஸோ விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு இன்னும் சில காரியங்களை பார்ப்போம். ஆதியாகமம் யாத்ராகமம் 3:8. இங்கே எகிப்தில் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். யாத்ராகமம் 3:8. ஸோ இங்கே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, உங்களை அந்த தேசத்தில் உள்ள ஏத்தியர், எமோரியர், பெரிசியர் அப்படி நிறைய பேர்லாம் சொல்கிறாரு. ஸோ இந்த ஜனங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? அந்த கானான் தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள எல்லாரையும் அந்த இடத்த விட்டு துரத்திட்டு உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஏற்கனவே இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீட்டிலேருந்து உங்களை துரத்திட்டு வேறு ஒருத்தரை கொண்டு வந்து அந்த வீட்டில் வைக்கிறேன்னா சொன்னாக்கா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம சொந்தமாக நம்ம வச்சுருக்க வீடு, நாம் அந்த வீட்டில் இருக்கோம். ஸோ நம்மள எல்லாரையும் துரத்திட்டு வேறு ஒருத்தரை கொண்டு வந்து அந்த வீட்டில் ஒருத்தர் வச்சாருன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு கோபம் வரும், எல்லாம் வரும். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களை விரட்டுறதுக்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? தேவனிடத்தில் இருக்குது. தேவனுக்கு, ஏன்னா அவருடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம்தான் இந்த பூமியில் வர வேண்டும். அதுதான் அவருடைய சித்தம், அதுதான் நடக்க போகிறது. ஆனால் அந்த இப்போ மனுஷருடைய கைகளில் இந்த தேசங்கள், இந்த மனுபுஷ்தரர் கையில் இந்த பூமியை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவங்க எடுத்து இந்த பூமியை தவறான இடத்துல அவங்க ஆளுகை பிசாசானவன்கிட்ட ஆதாம் ஏவாள் கொடுத்ததுனால அந்த கானான் தேசம் இஸ்ரவேல்கள் கையில் இருக்க வேண்டியது பிசாசினுடைய கையில் இருந்துச்சு. ஸோ அந்த பிசாசினுடைய கையிலிருந்து மறுபடியுமாக எடுத்து யார்கிட்ட கொடுக்குறார்? தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தேவன் அந்த தேசங்களை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுறார். ஸோ அந்த தேசத்தை சுதந்திரிச்சாங்களா இல்லையா? சரி, அதில் 2 பேர் தான் அந்த தேசத்தை சுதந்திரிச்சாங்க. யார்? யோசுவாவும் காலேபும். ஸோ அவங்க 2 பேர் மாத்திரம் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க. இது ஏன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்பாக மார்க்கு 11வது அதிகாரம் 22லேருந்து வாசிப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறாரு.
ஆமென். ஸோ இயேசு என்ன சொல்கிறாரு? இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொல்லிட்டு அப்படியே நிறுத்தலை. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் விசுவாசித்தாள். சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். சொன்னபடியே நடக்கும். ஸோ நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நாம் என்ன சொல்கிறோம்? ஐயோ, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கே, எனக்கு இந்த வியாதி வந்துடுச்சே, இந்த பிரச்சனை வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி பிரச்சனையை பார்த்து பிரச்சனையே பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறாரு? அந்த பிரச்சனையை பார்த்து நீ தள்ளுண்டு போய் சமுத்திரத்தில் விழுன்னு சொன்னால் சொன்னபடியே ஆகும்னு சொல்கிறாரு. இப்போ பாஸ்டரும் சொல்லும்போது சொன்னார், என்னை கூப்பிட்றதுக்கு முன்பாக இந்த வார்த்தை சொன்னார். ஆதியாகமத்தில் கர்த்தர் என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். வெளிச்சம் அவருடைய வார்த்தை சொன்னபோது என்னாச்சு? வெளிச்சம் உண்டானது. ஐயோ இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி இருட்டாக இருக்கேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே உட்காந்துருந்தார். அவர் இருட்டை பார்த்து இருட்டாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு அவர் எதுக்கு? அவர் தேவையில்லையே. இருட்டை பார்த்து என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். வெளிச்சம் உண்டானது. ஸோ நாம் பிரச்சனையை பார்த்து பிரச்சனை இருக்கேன்னு சொல்லி பிரச்சனையை கூட பேச சொல்லலை. பிரச்சனையை பார்த்து என்ன சொன்னார்? தள்ளுண்டு போய் சமுத்திரத்தில் விழுன்னா விழுகும். நமக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசுங்கன்னு சொல்கிறாரு. தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். சும்மா நம்ம வார்த்தையை பேச சொல்ல, தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும்? அது நடந்தே தீரும். அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எப்படி வாக்கு பண்ணாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஸோ அப்படி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாம் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய நாவில் தான் மரணமும் ஜீவனும் இருக்குது. மரணத்தை பார்த்து வியாதி வந்துச்சேன்னு சொல்லி அதை வியாதியை பார்த்தே பேச சொல்லலை, ஜீவனை பேச சொல்கிறார். வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனை நாம் பேசும்போது அதன் கனியை நாம் புசிக்கலாம். என்னாகமம் 13வது அதிகாரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணதில் ஏன் 2 பேர் தான் போனாங்கன்னு சொல்லி என்னாகமத்தில் 13வது அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். முதல் வசனம். வாசிப்போம். ஸோ இங்கே என்ன சொல்கிறார் கர்த்தர்? அந்த கானான் தேசம் எப்படி இருந்துச்சு? அந்த தேசத்தை தேவன் வாக்கு பண்ணிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமாக எல்லாம் வனாந்தரத்தில் நடந்து சுற்றி திரிஞ்சு அந்த கானான் தேசத்துக்கிட்ட வந்துட்டாங்க. ஒரு மலை தான் நினைக்கிறேன், அந்த மலையை தாண்டி இந்த பக்கம் போனாங்கன்னா கானான் தேசம். ஸோ அவங்க அந்த தேசத்துக்கு போய் உள்ளே நுழையிறதுக்கு முன்பாக மோசேயின் இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் போய் ஆள் அனுப்பி அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு 10 பேரை மோசே தேர்ந்தெடுத்து அந்த தேசத்தை போய் சுற்றி பார்த்து அந்த தேசம் எப்படிப்பட்டது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தானா அப்படின்னு சொல்லி வேவு பார்த்துட்டு வர சொல்லி அனுப்புகிறார். அது கீழே வாசிங்கன்னா அந்த 10 பேர் பேர்லாம் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் போய் அந்த தேசத்தை உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? இந்த தேசம் 27லேருந்து வாசிப்போம்.
வாசிங்க. சரி போதும். சரி, அங்கே போய் பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, அது பாலும் தேனும் ஓடுற தேசம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கனி, அதாவது திராட்சை கொடியை 2 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வருகிறாங்க. அவ்வளோ பெரிய திராட்சைக்கு கொலை இருக்கிறது. ஸோ அதை கொண்டுக்கிட்டு வந்து அங்கே இருக்கிறவங்க ஜனங்கள்கிட்ட காட்டுறாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 30 வசிப்போம். ஸோ இங்கே இவர் காலேப் என்ன சொல்கிறாரு, நாம் போய் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்கிறாரு. வாசிங்க தொடர்ந்து. ராட்சஸ் ஸோ அங்கே யார் சொன்னது, காலேப் என்ன சொன்னார், இதை நாம் உடனே போய் சுதந்திரித்து கொள்வோம் என்று சொல்லி காலேப் சொல்கிறாரு. ஆனால் கூட போன மற்ற 8 பேர், அதோட கூட அடுத்த வருஷத்தில் வாசனா யோசுவாவும் சொல்லுவார். ஸோ 2 பேரை தவிர மற்ற 8 பேர் என்ன சொல்கிறாங்க, அங்கே போனால் நாம் மடிஞ்சிருவோம், அவங்க கண்ணுக்கு நாங்கள் வெட்டிக்கிளியை போல் இருந்தோன்னு சொல்கிறாங்க. நாம் போய் மற்றவங்க கண்ணுக்கு நாம் எப்படி தெரிஞ்சோன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? அவங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு பயம்னா, மற்றவங்கள பார்த்தா அவங்களுக்கு நம்ம எப்படி தெரிஞ்சோன்னு சொல்லி வெட்டிக்கிளியே போல் அவங்களுக்கு இருக்கிறோன்னு சொல்லி இவங்க அந்த அளவுக்கு பயத்தில் போய் நிற்கிறாங்க. பயம் இருந்தால், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. ஸோ நாம் எப்போ கர்த்தர் மேலே விசுவாசத்தை வைக்கிறோமோ, காலேப் என்ன சொன்னார், உடனே போய் அந்த தேசத்தை சுதந்தரித்து கொள்வோம். அங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ ஏனாக்கியர் ராட்சதர்களை போல் இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த யாத்திராகமம் 3:8 வாசித்தோம், ஏகப்பட்ட தேச பேரை சொல்கிறாரு, ஏத்தியர், எமோரியர், எல்லார் பேரையும் சொல்லி அவங்க எல்லாரும் அந்த தேசத்தில் இருக்காங்க. அவ்வளோ பேரையும் இந்த காலேபுக்கு விசுவாசம் இருந்தது. ஏன்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், அவர் சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி காலேபுக்கும் யோசுவா 14:6 வாசிப்போம். யோசுவாவும் சொல்லுவார் 14:6. அடுத்தது வாசி. ஸோ அங்கே போயிட்டு வந்த தேசம் மிகவும் நல்ல தேசம், என கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஸோ அந்த தேசத்தை நாம் போய் சுதந்திரித்து கொள்வோம் என்று சொல்லி காலேபும் யோசுவாவும் சொல்லுகிறார்கள். அந்த மற்ற 8 பேரும் அங்கே இருக்கிற ஜனங்களை குழப்பத்தில் கொண்டு போயிட்டாங்க. அதனால தான் தேவன் அதுக்கப்புறம் கோவத்தில் நீங்கள் யாருமே இந்த தேசத்துக்குள்ளே போகிறதில்ல, யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் இந்த தேசத்தை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லி தேவன் அன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். அதுக்கு பிறகு அதனால தான் அவங்க 2 பேர் மாத்திரம் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சந்ததியினர் தான் போனாங்க. ஸோ இந்த விசுவாசிக்காமல் அவர் மேலே, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை இல்லாத ஜனங்கள் கைவிடப்பட்டு அந்த வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். ஸோ நாம் தேவன் கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்து சொல்லி நாம் அவருடைய வார்த்தையில் நாம் நடக்கும்போது கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள போகிறோம். ஸோ நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்குது. நான் சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்கிறேன். அந்த வார்த்தைகளை மாத்திரம் நாம் சொல்லி அறிக்கை செய்து நாம் சுதந்திரித்து கொள்வோம். எபிரேயர் 10:23 சொல்லுகிறது, நாம்
தேவனுடைய வார்த்தையை ஒரு நிமிஷம் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஸோ அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? அந்த வாக்கு பண்ணினதை நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவருடைய வார்த்தை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும்போது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதாக இருக்கிறது. ஸோ சில வார்த்தைகளே நாம் இப்போ அறிக்கை பண்ண போகிறோம். நான் சொல்லும்போது நீங்களும் சொல்லுங்கள். நான் வாளாகாமல் தலையாக இருக்கிறேன். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காதிருப்பேன். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி உன் பாதையை அகலப்படுத்துவார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தாது. போக்கிலும் மரத்திலும் என்னை பாதுகாப்பார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பேன். என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். என் வழிகளிலெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களிலாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். நான் கையிட்டு செய்யும் என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பேன். என்னை ராஜாவும் ஆசாரியராகவும் ஆக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸோ இன்னும் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அந்த வாக்குத்தத்தங்களை நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நாம் அறிக்கை செய்யும்போது அந்த வார்த்தையில் நாம் நம்பி உறுதியாக நாம் அறிக்கை செய்யும்போது அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். விசுவாசத்தில் வளர்கிறவர்களாக நம்மை தேவன் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஆமென். God bless you all. Jesus, hallelujah, amen. நாம் விசுவாசிக்க வேண்டியவர்களாக கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, விசுவாசி பதறான் என்று. ஹல்லேலூயா. பயம் ஒரு சத்ரு என்று சொல்லுகிறது. அவிசுவாசம் பிசாசிலிருந்து வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது, அவனுடைய கரியாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த உலகத்தில் நம்மிடத்திலிருந்து கனியாக வரமாக அவர் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம் யாவரும் கண்களை மூடின வண்ணமாக, ஆண்டவரே, நம்பப்படுவைகளின் உறுதியும் காணப்படாத ஒரு நிச்சயமாக இருக்கிறது நம்முடைய விசுவாசம். லார்ட், கிவ் தட் ஃபெய்த். மழையை ஆண்டவரே பேர்க்கிற விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க. தேவனே, உம்மை முழுமையாக நம்பியிருக்கிற விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. இயேசுவே, காலங்களையும் ஆண்டவரே சூழலையும் பார்க்காமல் உம்மை பார்த்து உம்மிடத்திலிருந்து வருகிற காரியங்களையும் வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கையும் நாங்கள் நினைத்து, இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் வர்த்திக்கும்படியாக பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்களை தாங்கி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்முட்டம் உதவின எபினேசரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. நீர் பெரியவர், நீர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர் ஆண்டவரே.
ஐயா உம்முடைய வார்த்தைகளை பேசுகிற நம்முடைய மகனுக்காக தாசனுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்தி பல ஆயிரம் ஜனங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக ஆண்டவரே நீ மாற்றும்படியாக செபிக்கிறோம். ஏசையாவின் நாவை தொட்டது போல கர்த்தாவே நாவை இன்னும் அதிகமாக அபிஷேகித்து கர்த்தாவே அப்பா தீர்க்கதரிசன வார்த்தைகள் புறப்பட்டு வந்து எங்களுடைய வாழ்க்கையையும் ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தையும் மாற்றும்படியாக அசைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் கேட்ட வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை நீர் உருமாற்றும்படியாக செபிக்கிறோம். குயவன் கையில் இருக்க களிமண்ணை போல நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. மாற்றுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, நடத்துங்க. மீட்பும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கொரு வாழ்த்தி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you. Amen. Praise the Lord. Thank you.